கர்ப்பப்பைக்குள்ள கரு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற வெப்பத்தை எடுக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இதை மருந்தாய் ஒரு சில மூலிகைகள் கொண்டு பயன்படுத்தினாங்க. கருவில் இருக்கிற வெப்பத்தை கூட எடுக்கக்கூடியதுனால அதுக்கு பேரே கருவேப்பிலைன்னு வச்சாங்க. இப்படின்னு குடிச்சுக்கலாம். சரிங்களா? கொத்தமல்லி தலையே இப்படி ஒரு கைப்பிடி, இப்படி இல்லை இப்படி இப்படி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதையும் கழுவுனது தான். இதையும் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு. சரிங்களா? 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா காலைல ஒரு 10-11 மணிக்கு மேலே வெயில் நல்லா சூடாக அடிக்கும்போது அப்போ இருந்து ஒரு 3 மணி வரையும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, தினமும் பழைய சோறு, பழையது, பழைய நீர், பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்களா, அது தினமும் காலை உணவாக எடுத்துகிட்டு வரணும். சின்ன வெங்காயத்தோடு கடித்து சாப்பிட்டுவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உணவு, நம்ம மறந்த உணவுகள். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். வெயில் காலம் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது. அப்படியே வெயில் மண்டையை பொழக்குது. உடம்பெல்லாம் தக தக தகன்னு எரியுது. கண்ணெல்லாம் எரியுது. உடல் உஷ்ணம் அவ்வளோ இருக்குது. ஒன்றுமே முடியல, தாங்க முடியல வெயில். இதுலேருந்து எங்களை தற்காத்து கொள்ள ஏதாவது இயற்கையான வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன மூலிகைகள் போட்டு சாப்பிட்ணும், அது எப்படிலாம் சாப்பிட்ணும். ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா திருப்பி அந்த வெயில் காலம் முடிகிற வரையும் விடவே மாட்டீங்க. ஈரமான உடம்புக்கார எடுக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக பிடிக்கும். முக்கியமாக சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம். சரி, என்ன மூலிகை, அது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக இந்த பைல்ஸ் வெயில் காலத்தில் அதிகமான பேருக்கு வந்துடும். இந்த பைல்ஸ்னால ஆசனவாய் எரிச்சல், நமுச்சல், அந்த பார்த்தீங்கன்னாக்கா மலம் போகும்போது பயங்கரமான வலி, அதுக்கப்புறம் வீக்கம், இதெல்லாம் தாங்கவே முடியாது. அதே மாதிரி உடம்பெல்லாம் கட்ட கட்ட அப்படியே தக 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 தகன்னு எரியும். இந்த உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு இயற்கை மருத்துவ முறை இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை மருத்துவ முறை சொல்கிறேன். இதை காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்குள்ளே அப்பப்போ குடித்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இடையில உங்களுக்கு தேவைப்பட தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், உணவுகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இடையில சிப்பாக, அதாவது ஒரு 1/4 டம்ளராக அப்பப்போ குடிச்சிக்கலாம். குடிச்சு பாருங்களேன், 2-3 நாள்லேயே உங்கள் உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாகிறதையும், உங்கள் உடம்புக்கு அவ்வளோ இதமாக இருக்கிறதையும், உங்கள் உடம்பு அவ்வளோ ஆனந்தப்படுறதையும், உடம்பு தேவை இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், உடல் குளிர்ச்சியாகும், நல்ல நிம்மதியான தூக்கம் வரும், உடல் உஷ்ணம் குறையும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்பா இப்போ தாண்டா தெம்பே வந்துச்சு உடம்புக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு மூலிகை பானம் அவ்வளோ வேலை செய்யும். அது என்னென்னு தான் கேட்குறீங்க. வாங்க வெளிப்படையாக என்னென்னு சொல்ல போகிறேன். நண்பர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 லிட்டர் மோர் வச்சுருக்கேன். இது நாட்டு மாட்டு பாலை எடுத்து தயிர் ஊற்றி, அந்த தயிரை எடுத்து தண்ணி போட்டு மத்தில் நல்லா சிலிப்பி வெண்ணெய் எடுத்துட்டு மோராக மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் உப்பு போடலை. இது நாட்டு மாட்டு மோர் எங்களுக்கு கிடைக்கிது, அதனால் எடுத்து வச்சுருக்கோம். கிடைக்காதவங்களுக்கு நார்மலாக பால் வாங்கி நீங்கள் தயிர் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் கிடைக்கலனாக்கா தயிர் பாக்கெட்டு நல்லா தரமானதாக வாங்கிக்கோங்க. இது 1/2 லிட்டர். அதுக்கப்புறம் இஞ்சி. இந்த இஞ்சியை தோல் சீவிட்டு ஒரு இந்த அளவுக்கு, ஒரு துண்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு நல்லா இடித்து இந்த தயிர் உள்ளே போட்டுடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தயிர் உள்ளே போட்டுடணும். உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். இந்த உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அந்த 1/2 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு வச்சுருக்கேன். இந்த சோம்பு 1 ஸ்பூன் போடணும். 1/2 லிட்டருக்கு 1 ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்பு போடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. இது ஒரு கைப்பிடி, நல்லா இப்படி ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி, இப்படி இல்லை இப்படி ஒரு கைப்பிடி தலையை மட்டும் பிச்சு அந்த மோரில் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பில்லை. இந்த கருவேப்பில்லை என்ன பண்ணணும், நல்லா இப்படி உருவி இப்படி ஒரு கைப்பிடி இல்லை, இப்படி ஒரு கைப்பிடி இல்லை, இந்த கைப்பிடியில் பாதி அளவு மோரில் போடணும். போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டி குடிக்க போகிறோம்.
இப்போ நான் இதில் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 1/2 லிட்டர் மோரில் பாருங்கள், 1/2 லிட்டர் மோரில் 1/2 லிட்டர் மோரில் பாருங்கள் இவ்வளோ கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கொத்தமல்லி தலையை இப்படி ஒரு கைப்பிடி, இப்படி இல்லை இப்படி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதையும் கழுவுனது தான், இதையும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம்னு சொல்கிற சோம்பு 1 ஸ்பூன் வரும் பாருங்கள், இந்த 1 ஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, போட்டிருக்கேன். அடுத்தது இஞ்சி 1 துண்டு, இந்த இவ்வளோ போடுறேன். இதை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த இஞ்சி 1 துண்டு வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சி எடுத்து லாஸ்ட்டில் வடிகட்டத்தை உங்களுக்கு காமி போகிறேன். இதையும் போட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ உடலுக்கு குளிர்ச்சியான அற்புதமான ஒரு மூலிகை மோர் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி பண்ணுறது சொல்லியிருக்கேன். கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை நான் 1 கைப்பிடி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றதுனால அதெல்லாம் நீங்கள் பாதி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனால் கொத்தமல்லி கம்பல்சரி கொஞ்சம் அதிகமாகவே தேவை. அதே மாதிரி கருவேப்பிலையும் உங்களுக்கு பிடிச்ச அளவு போட்டுக்கலாம். நான் சொன்னதில் பாதியாவது எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும். கொத்தமல்லி ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், சரிங்களா. உடலில் இருக்கிற இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், அவ்வளோ வேலை செய்யும். கருவேப்பிலை அதாவது கருவில் இருக்கிற வெப்பத்தையே எடுக்கும். அதனால தான் அதுக்கு பேரே கருவேப்பிள்ளை. கர்ப்பப்பைக்குள்ள கரு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற வெப்பத்தை எடுக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இதை மருந்தாய் ஒரு சில மூலிகைகள் கொண்டு பயன்படுத்தினாங்க. கருவில் இருக்கிற வெப்பத்தை கூட எடுக்கக்கூடியதுனால அதுக்கு பேரே கருவேப்பிலைன்னு வச்சாங்க. கர்ப்பப்பையில் இருக்கிற வெப்பத்தையும் எடுக்கும், அதனால தான் அதுக்கு பேர் கருவேப்பிள்ளை. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ உடலில் இருக்கிற வெப்பத்தை அது எவ்வளோ நல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை அவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது. கருவேப்பிலை பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். சரி, இப்போ வடிகட்டிக்கலாம் வாங்க. அருமையான மூலிகை மோர் ரெடி. இந்த வெயில் காலத்துக்கு உடல் குளிர்ச்சிக்கு பைல்ஸ் உள்ளவங்களுக்கு யார் வேணாலும் எடுக்கலாம். அது உங்களுக்கு வெளிப்படையாக நானும் குடிச்சு காமிக்க போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நண்பர்களே, 1/2 லிட்டர் மோரில் பாருங்கள் நல்லா மசாலா மோர் நான் சொன்னது எல்லாமே போட்டு கலக்கியிருக்கேன். இப்போ உங்கள் முன்னாடி வடிகட்ட போகிறேன். இப்படி தான் இருக்கும் மோர், சும்மா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாவே வடிகட்டி இறங்கும், சரிங்களா. 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா காலைல ஒரு 10-11 மணிக்கு மேலே வெயில் நல்லா சூடாக அடிக்கும்போது அப்போ இருந்து ஒரு 3 மணி வரையும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ அற்புதமான மூலிகை மோர் ரெடி. இதை 1/2 பாட்டில் நினச்சிக்கோங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே ஈவினிங் 3 மணிக்குள்ளே அந்த சூரியன் உஷ்ணமாக இருக்குதுல்ல, அந்த நேரத்துலேருந்து அந்த உஷ்ணம் தண்ணீரும் போது ஒரு 3 மணி வரையும் தண்ணியில் அதுக்குள்ளே குடிச்சு முடிக்கணும். ஒரே முட்டை குடிச்சிடக்கூடாது. இடையிலங்க பாருங்கள், இப்படி இப்படின்னு குடிச்சிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், அது மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த 1/2 லிட்டர் மோரை காலைல ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10-11 மணிக்குனாக்கா 11, 12, 1, 2, 3 இந்த 5 மணி நேரத்தில் இந்த 1/2 லிட்டர் மோரை சிப்பாக குடிக்கணும். குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், உடம்பு உஷ்ணம் குறையும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஜீரணமாகும், நல்லா தூக்கம் வரும், நரம்புகள் வலிமையாகும், உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி குடிக்கும், உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், உடல் உஷ்ணம் தணிக்கும், அவ்வளோ நன்மைகள் செய்யும், சரிங்களா. இதை பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு 2 சிப்பு குடிச்சிருக்கேன். மீதி இதை ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஊற்றி வச்சுட்டு நானும் அப்பப்போ குடிக்க போகிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நான் எங்கே போனாலும் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அளவெல்லாம் ஒரு முழுமையான அளவுகள், ஒரு அப்ராக்சிமேட்டான அளவு தான். அதில் உங்களுக்கு அந்த
கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், சோம்பெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேரும்போது தான் அந்த மோருக்கு முழுமையான ஒரு மூலிகை மோராக தயாராகுது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மோரில் தான் கலக்கணும். ஒரு சில தயிர் தான் இருக்குது, அதை மோரை மாற்றணும், வெண்ணெய் எடுக்கலனாலும் தேவையான தயிர் ஊற்றி, அதுக்கப்புறம் 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றி, 1/2 லிட்டரோட மேலே ஒரு 50 ml 100 ml அதிகமாகிடுச்சு பரவாயில்ல, ஊற்றி தேவையான அளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அப்புறம் சோம்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி உப்பு போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். யார் வேணாலும் சாப்பிட்லாம். வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். நார்மலாக வாட்டர் பாட்டிலில் வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி எட்டுன்னு போவீங்க, இல்லைனாக்கா ஐஸ் வாட்டர் எட்டுன்னு போவீங்களே, அதுக்கு பதில் இது எட்டுன்னு போங்களேன். வேலைக்கு போகிறவங்க எட்டுன்னு போகலாம், ஆஃபீஸில் எட்டுன்னு போகலாம், டீச்சர்ஸு, வாத்தியர்ஸு, அப்புறமா ஆர்மியில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கவங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஹோட்டலில் இருக்கிறவங்க, இல்லை கம்பெனியில் இருக்கிறவங்க, இல்லை மாலில் இருக்கிறவங்க, இல்லை துணிக்கடையில் இருக்கிறவங்க, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏன் விவசாயமே செய்கிறீங்கனாலையும் தாராளமாக இதை எடுத்துகிட்டு போகலாம். வெயில் காலத்துக்கு அற்புதமான ஒரு பானம் இந்த மசாலா மோர். இதோடு சேர்த்து தினமும் வெயில் காலத்தில், தினமும் இல்லை எப்போவுமே தமிழர்களை நாம் இந்தியாவில் இருக்கோம், இந்தியர்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, தினமும் பழைய சோறு, பழையது, பழைய நீர், பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்களா, அது தினமும் காலை உணவாக எடுத்துகிட்டு வரணும். சின்ன வெங்காயத்தோடு கடித்து சாப்பிட்டுவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உணவு, நம்ம மறந்த உணவுகள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.